எல்லாரோட லைஃப்லேயும் கிளிஃப் ஹேங்கர் மொமெண்ட் ஒன்று வரும். ஐயோ! டூ ஆர் டை என்ன பண்ண போறோம்? இங்கே தான் ஐ திங்க் கெட்டிமா லைஃப் கோச்சோட கைய பிடிச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம மேல நம்புறதுக்கு 10 பேர் இருக்காங்கன்னா, நம்பாததுக்கு ஒரு 1000 பேர் இருப்பாங்க. அந்த 10 நம்ம பார்ப்போமான்னு தெரியாது. பட் 1000 கவுண்ட் ரொம்ப பெருசு. அதனால அதுதான் நம்மளோட கண்ல படும். ஸோ இந்த கிளிஃப் ஹேங்கர் மொமெண்ட்ல ஒரு பெர்சன் என்ன பண்ணணும்? வாட் டு டூ? வாட் நாட் டு டூ? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன நம்ம பண்ணிட்டு இருக்கோமோ அதுலேருந்து வி ஹேவ் டு டேக் அ பிரேக் ஃபர்ஸ்ட். ஏன்னா நான் வந்து அந்த பிரேக் எடுத்ததுனால தான் எனக்கு ஒரு ரியலைசேஷனே வந்துச்சு. ஏன்னா நான் அந்த பிஸி ஷெடியூலில் ஓடிட்டே இருக்கும்போது ஓகே நான் அப்புறமா பார்த்துக்கலாம், பரவாயில்ல அப்புறமா பார்த்துக்கலாம்னும் போது ஐ ஆடட் டூ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ் டு மீ. நிறைய விஷயங்கள் நான் வந்து ஓவர் டூ பண்ண ஆரம்பித்தேன், திருப்பி திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தேன், எல்லாரையும் நம்ம வந்து ப்ளீஸ் பண்ணணுன்ற மோடில் போனேன், எல்லாமே நான் ட்ரை பண்ணேன். பட் ஐ டுக் அ பிரேக் அண்ட் தென் ஐ ரியலைஸ்ட் இல்லை இதெல்லாம் ஓகே தான், கொஞ்ச நாளைக்கு நான் வந்து ஐ ஹாவ் டு ஒர்க் ஆன் மை செல்ஃப். எனக்கு என்ன பிடிக்கும், பிகாஸ் எஸ்பெஷலி ஃபார் த விமன், நீங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க யாருன்னே அவங்க மறந்துடுவாங்க. நீங்கள் நான் கேட்பேன் காலேஜில் எப்படி இருந்தீங்கன்னு தான் ஃபஸ்ட்டு கேள்வி நான் கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க நான் காலேஜில் வேறு மாதிரி இருந்தேன், ஸ்போர்ட்ஸில் இருந்தேன் பிரியா மேம், நான் வந்து பயங்கரமாக. இப்போ எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸே இல்லை, என்னால் ஸ்டேஜில் நிற்க முடியுமானே தெரியல. அதே பர்சன் தான் ஒரு 3-4 வருஷத்துல இப்படி கம்ப்ளீட்லி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுறீங்க. பிகாஸ் தே பிலீவ் அவங்க சுற்றி இருக்கவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அப்படின்னு அவங்க நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே. ஸோ நான் என்ன சொன்னால், உங்களுக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி இருக்கும், அது என்றைக்கும் யாருக்காகவும் மாற்றிக்கவே வேண்டாம். அது வந்து அதை நீங்கள் எப்படி பெட்டர் பண்ணிக்கலாம்னு வேணால் நீங்கள் பார்க்கலாமே தவிர, யாருக்காகவும் நீங்கள் வளைஞ்சு நெளிஞ்சு போகணுன்ற அவசியம் இல்லை. பிகாஸ் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் யாருன்னு நீங்களே மறந்துடுவீங்க. ஸோ வென் யூ ஆர் திஸ், உங்களுக்கு அது தெரியணும். அது தெரிகிற ப்ராசஸ் உங்களுக்கு இது வரைக்கும் எனக்கு தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்ன உங்களோட ட்ரூ இது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே லைக் நீங்கள் அந்த சுற்றி இருக்க விஷயங்களை ஈஸியாக ஹேண்டில் பண்ணி நீங்கள் லைஃப்பை பெட்டராக கொண்டு போகலாம். பிகாஸ் எல்லாருக்குமே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மொமெண்ட் வரும். அப்போ அது நான் வந்து அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் தான் எடுத்துக்கணும். உங்களுக்கு ஹெல்ப் எடுத்துக்கணும்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை தாண்டி இல்லை இந்த சில விஷயங்கள்லாம் பண்ணால் எனக்கு மாறும், உங்களுக்கு மைண்டு ஏதாவது உங்களை ஃபாலோ பண்ண சொல்லுந்தாலும் கோ ஃபார் இட், அது பண்ணுங்கள். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஹெல்ப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் ஈஸி ஜேர்னி. ஏன்னா ஒரு வருஷத்தில் கண்டுபிடிக்கிற விஷயத்தில் நான் ஒரே மாதத்தில் ஹெல்ப் மூலியமாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ யூ சூஸ் இது நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க.